huge business lying in this. ஏன்னா இந்த அக்ரிபத்தி பிஸ்னஸ் யாரும் கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் நார்த்தில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சவுத்துலன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு வீட்டில் இருந்து பண்ணுறாங்கன்னா தெரியாது. ஏன்னா இப்போ எல்லாருமே ஃபுட் இண்டஸ்ட்ரியை டார்கெட் பண்ணுறீங்க. பட் இது மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் டார்கெட் பண்ணுறப்போ த இன்வெஸ்ட்மெண்ட் த ப்ராஃபிட் இட் வில் பி அ ஹியூஜ். ஏன்னா நீங்கள் போகிற இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே கம்மியான பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிரும். ஏன்னா நீங்கள் சொல்லி வச்சுருக்க போகிறீங்க, அவங்க பூ போட்ட பூ உங்கள்கிட்ட கொடுக்க போகிறாங்க. நீங்கள் 1 or 2 பீப்புளை வச்சுட்டு அதை வாஷ் பண்ணி அதை ப்ராசஸாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அக்ரிபத்தியை செஞ்சு அதே கோயிலுக்கோ அதே ஷாப்புக்கோ நீங்கள் உங்களால் கொடுக்க முடியும் அக்ரிபத்தியாக. ஸோ இந்த பூவை அக்ரிபத்தியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த என்டையர் பிஸ்னஸ் பிளான். ஒன் ஆஃப் த சூப்பர் பிஸ்னஸ் பிளான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஆதிரன் பெஸ்டெக். நான் தான் உங்கள் நண்பன் சிவாலா. எப்படி இருக்கீங்க? நான் இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு புதுமையான ஒரு பிஸ்னஸோட வந்திருக்கோம் நம்ம. ஸோ கையில் என்னடா ஊதுபத்தியோட வரையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸோ மெனின் ப்ளூ மாதிரி ப்ளூ ஊதுபத்தி அக்ரிபத்தி. ஸோ இது எப்படி நம்ம பிஸ்னஸாக பார்க்கலாம். ப்ளஸ் இது வந்து மோர் டேஞ்சரஸ் தென் அ சிகரெட்டோட 5 மடங்கு இந்த ஸ்மோக் வருது பார்த்தீங்களா, அது வந்து பாய்ஸ்னஸ். ஸோ இந்த ஸ்மோக் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் அந்த ஸ்மோக் வேணாம் நம்மளுக்கு. ஸோ சிகரெட்டோட ரொம்ப டேஞ்சரஸானது தான் இதோட ஸ்மோக். அப்படி என்ன இருக்குது இதுலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மோக்கை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் சுவாசிக்கிறப்ப உங்களுக்கு 2 மேஜர் ஜியோடாக்சிக் அப்புறம் சைட்டோடாக்சிக் அப்படின்னு சொல்லிட்டு 2 மேஜர் சேஞ்ச் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோடாக்சிக்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டிஎன்ஏ, உங்கள் உடம்புல இருக்க டிஎன்ஏ இருக்கிற செல்லில் போய் பாதித்து சேஞ்ச் பண்ணுதான். அதனால உங்களுக்கு ஏஜ் சீக்கிரம் ஆன மாதிரி இருக்கும், உங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம்ஸ்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் வந்து சைட்டோடாக்சிக்ஸ் பார்த்தீங்கன்னா கில் யோர் டைரக்ட் செல், உங்கள் செல்லே வந்து அது அழிக்கப்படுது. ஸோ இந்த ஸ்மோக்கை கண்டினியூஸாக சும்மா சுவாசிக்கிறப்போ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரிபத்தி செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக யூஸ் பண்ணுறது சார்கோல். இந்த கோலோட இன்னொரு வருஷம் தான் சார்கோல். ஸோ கோலை நம்ம கண்டினியூஸாக சுவாசிக்கிறப்போ உங்களுக்கு இல்லாத இதுவும் வரும். ஸோ அதுதான் அது. அதுக்கப்புறம் இதில் மேலே இருக்கிற அதோட ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்னஸ், இந்த ஸ்மெல்லுக்காக ஆர்டிஃபிஷியலான விஷயத்த நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் இருக்குது, அப்புறம் பென்சோன், அப்புறம் பாலிசைக்ளின், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃப்ராக்னஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் சென்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பேர்ன் ஆகிறப்போ இதில் வர ஸ்மோக் வந்து மோர் டேஞ்சரஸ் தென் ஒரு சிகரெட் குடிக்கிற அந்த ஸ்மோக்கோட இதில் வர இருக்க ஸ்மோக் ரொம்ப டேஞ்சரஸ். அதனால தான் இதை கொளுத்துறப்ப முக்கியமாக நீங்கள் வென்டிலேஷனில் கொளுத்தணும். ஸோ ஏசியை போட்டு ரூமில் கொளுத்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு சஃபகேஷன் ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு ப்ரீத்திங் ட்ரபிள்ஸ், அப்புறம் லங்ஸ், அப்புறம் ஈவன் கேன்சர் கூட வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால எப்போவுமே நீங்கள் அக்ரிபத்தி கொளுத்துறதுக்கு முன்னாடி யூ ஷுட் ஹேவ் இந்த வென்டிலேஷன். ஓப்பன் ஏரில் இருக்கணும், விண்டோஸ் எல்லாம் திறந்து விட்டுறணும். ஸோ ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு அது நல்லது. இது எல்லாமே வந்து இப்போ வரது எல்லாமே மோஸ்ட்லி ஆர்டிஃபிஷியல் தான். 70 to 80% மார்க்கெட்டில் கிடைக்கிறது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். ஸோ நம்ம இதை வந்து ஒரு ஆர்கானிக்காக ஒரு நேச்சுரலாக ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ வி ஹாவ் அ பிக் மார்க்கெட் எவ்வளோ பெரிய ஹியூஜ்னு பாருங்கள். 7,500 crores ஆனுவல் ப்ரொடக்ஷன் நடக்குது இந்தியாவில் மட்டுமே. 7,500 crore 7,500 கோடி உள்ள மார்க்கெட் தான் இந்த அக்ரிபத்தி மார்க்கெட். இதில் 750 crores வந்து எக்ஸ்போர்ட் மட்டுமே பண்ணுறோம். 750 கோடி வந்து எக்ஸ்போர்ட் மட்டுமே பண்ணுறோம். ஸோ அந்தளவுக்கு ஹியூஜ் மார்க்கெட் தான் இந்த அக்ரிபத்தி பிஸ்னஸ், இந்த ஊதுபத்தி பிஸ்னஸ். ஸோ இந்த ஊதுபத்தி பிஸ்னஸ் வந்து கவர்மெண்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1980 தான் வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக வந்து மார்க்கெட்டில் போடுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம மக்கள்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அப்புறம் அப்படியே இதை வந்து கெமிக்கல் வழியாக பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இது வந்து பேம்பூ ஸ்டிக்கு. இந்த பேம்பூ ஸ்டிக்கு அப்புறம் வந்து இதில் வந்து ஃபுல்லாக சார்கோல், அப்புறம் சென்ட், அப்புறம் இதெல்லாமே போட்டிருப்பாங்க. அப்படி தான் பண்ணுறாங்க இப்போதைக்கு. ஸோ அந்த ஸ்மோக் வந்து நாட் குட் ஃபார் ஹெல்த். இப்போ இதே ஒரு அகர்பத்தி பேக்கெட்டை நம்ம ஒரு நல்ல காஸ்ட்டுக்கு சூப்பராக கொடுக்க முடியும், மக்களும் விரும்பி வாங்குவாங்க. அதுதான் வந்து நான் சொல்கிற இந்த ஆர்கானிக் அக்ரிபத்தி பண்ணுறதுக்கு ப்ராசஸ் எல்லாமே நான் சொல்ல போகிறேன், ஒன்று சொல்ல போகிறேன். ஸோ நீ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு யூ கேன் மேக் யுவர் ஓன் நேச்சுரல் அக்ரிபத்தியை பண்ணி மார்க்கெட்டில் கொடுக்க முடியும். அது ப்ரைஸும் ரொம்ப அதிகமாக வச்சு விற்க முடியும் உங்களால். ஸோ வி ஆர் கோயிங் டு ஆட் த வேல்யூஸ் ஃபார் திஸ் அக்ரிபத்தி. பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டியில் அவ்வளோ ஒரு கார்பேஜாக ஆட் பண்ணுது. ஈவன் நம்ம டெம்பிள்ஸ்லாம் கோயிலுக்கெலாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா பூக்கள் நிறைய சாமிக்கெலாம் போட்ட பிறகு அந்த பூவை தூக்கி நம்ம போட்டுறோம், மக்க விடுறோம், மக்க விட்டு மண்ணை யூஸ் பண்ணுறோம். அது டைம் எடுக்கும்.
ஸோ இந்த பூக்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அந்த பூக்கள் வரும். ஒரு நாளைக்கு டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஃப்ளவர்ஸ் வந்து குமிஞ்சு கிடக்கும் கோயிலுக்கு. அந்த கோயிலில் வர ஃப்ளவர்ஸை வந்து கார்பேஜ் குப்பை தொட்டியில் யாரும் போட மாட்டாங்க. அது வந்து அபிஷேகம்னா சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை காய வச்சு உதிரி பண்ணி அப்புறம் அதை அரைச்சி பவுட்ராக்கி அந்த பவுடரில் கொஞ்சோண்டு எசென்ஷியல் ஆயில்ஸ் ஊற்றுவாங்க. தண்ணியை ஊற்றி நல்லா பெனஞ்சு மிக்ஸ் பண்ணி பவுல் மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்டிக்கில் அப்படியே ரோல் பண்ணுவாங்க. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு சார்கோலும் ஆட் பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக அந்த பூவோட அந்த டவ் மாவு இருக்குது பார்த்தீங்களா, பூவை ஃபுல்லாக அரைச்சிட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதை போட்டுருவாங்க. அதை வந்து கொளுத்துறப்போ யூ வில் ஃபீல் தட் சென்ட். அது வந்து இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். அது வந்து மூட் ஸ்விங் ஆகாமல் உங்களோட நல்ல ஒரு இதெல்லாம் வச்சுருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ நீங்கள் இந்த ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கீங்க, அக்ரபத்தி பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா, இந்த 7,500 crores பிஸ்னஸை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா there's a huge potential இருக்குது மார்க்கெட்டில் வருது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலான அக்ரிபத்திஸ் தான் வந்துருக்கு. இதிலே பாருங்கள், இது வந்து ப்ளூ கலரு, இது வந்து க்ரீனு, இது வந்து ரோஸு. ஸோ பாருங்கள் 3 கலரில் வந்துருக்கு. ஸோ 3 கொளுத்துறப்ப 3 ஃப்ளேவர்ஸ் வரும், 3 ஸ்மோக்ஸ் வருது. பட் இது எதுவுமே ஹெல்த்தியான்னு கேட்டால் ஹெல்தி கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஹெல்த்தி தான் இப்போ இருக்கிற பெரிய கண்தானே. மக்களுக்கு இருக்க ஒரே பயம், ஒரே தேவையான விஷயம் ஹெல்த்தியான வச்சுக்கோ, அதுக்கு ஏதாவது பிஸ்னஸ் சொல்லு, அதுக்கு ஏதாவது பண்ணி கொடு, ஸோ தட் ஐ வில் பி ஹெல்த்தி அண்ட் யூ ஆல்சோ கெட் குட் ப்ராஃபிட். அது மாதிரி இருக்கிற ஒரு பிஸ்னஸ் தான் அக்ரபத்தி பிஸ்னஸ். ஏன்னா இது டேரெக்டாக இம்பேக்ட் ஆகிருக்கு மார்க்கெட்டில். ஏன்னா கோயில் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு அக்ரபத்தி, ஈவன் நீங்கள் சர்ச்சில் வந்து அக்ரபத்தி கொளுத்துவாங்க, கோயிலில் அக்ரபத்தி கொளுத்துவாங்க. ஸோ இது மாதிரி எல்லா இடத்துலையும் அக்ரபத்தி ஊதுபத்தியை வந்து கொளுத்தி அந்த ஆஸ்பீஷியஸாக கொண்டு வருவாங்க அந்த ஈவெண்ட்டை. அந்த ஆஸ்பீஷியஸாக கொண்டு வரத்துக்கு இந்த அக்ரபத்திஸ் உங்களுக்கு கெடுதலாக முடியுது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே இந்த பிஸ்னஸ் போகிறோம். ஆர்கானிக் ப்ராடக்ட்டுக்கு இந்த மார்க்கெட்டில் நல்ல வரவேற்பும் இருக்குது, நல்ல ப்ரைஸிங்கும் இருக்குது. ஸோ உங்களால் அது மாதிரி செஞ்சு ஒரு பேக்கெட் பண்ணி உங்களால் விற்க முடியும் இந்த மார்க்கெட்டில். இதுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, இன்னும் உங்களுக்கு ஐடியாஸ் தேவை வேணும், இன்னும் உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் தேவைப்படுது, எங்கே விற்கிறது. மோஸ்ட்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரே விஷயம் என்னென்னா, பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் சூப்பராக சொல்கிறீங்க, பட் வேர் டு செல் தீஸ் ப்ராடக்ட்ஸ், எங்கே நான் விற்கிறது மார்க்கெட்டில் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் ஐ வில் பி புட்டிங் யூ சூன் பை நெக்ஸ்ட் வீக். அதை நான் போட்டு தரேன் உங்களுக்காக. ஸோ வேர் யூ கேன் செல், என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் சேல்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் விற்கலாம், உங்களுக்கு அமேசானில் விற்கலாம், ஆன்லைனில் விற்கலாம், இன்ஸ்டாவில் விற்கலாம். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கிளப் பண்ணி ஐ வில் மேக் ஒன் சிங்கிள் வீடியோ ஃபார் த செல்லிங் த ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் இன் ஆன்லைன் இன் ஆஃப்லைன். ஸோ அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்க போதும். ஸோ ஸ்டே டியூன் டு ஆதிரன் பிஸ்டெக் பிஸ்னஸ் சேனல். ஸோ நம்ம கொடுக்குற ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ப்ரொமோட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ் சூன். ஸோ எந்த ஒரு ஐடியாஸ் தேவைப்பட்டாலும், எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாலேஜ் தேவைப்பட்டாச்சுனாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். we are there to support you as ஆதிரன் பிஸ்டெக் யூடியூப் சேனல். ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். see you next video. Until then, take care. Bye from Shiva.